நீங்க உண்மையா தெரிஞ்ச விஷயத்த 10 பேர் ஒன்னா சேர்ந்து தப்புன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? இத பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்காகவே உளவியல் பரிசோதனை நடத்தப்பட்டிருக்கு. அதுதான் சாலமன் ஆக்செட் கன்ஃபார்மிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு தனி நபரை ஒரு குரூப்ல நடுவுல உட்கார வச்சாங்க. அந்த குரூப்ல இருந்தவங்க எல்லாருமே நடிகர்கள். அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா, எல்லாரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்பாங்க. ஒரு கார்டுல ஒரு கோடு இருக்கும், இன்னொரு கார்டுல 3 கோடு இருக்கும். இந்த 3 கோடுல எந்த கோடு முதல் கோடு மாதிரி இருக்கணும்னு சொல்லணும். சரியான விட ரொம்ப ஈஸியா தெரியும். முதல்ல நடிகர்கள் எல்லாரும் சரியான விடையை சொன்னாங்க. இத பார்த்த உண்மை பார்ட்டிசிபென்ட் சரி இது ஒரு ஈஸியான டெஸ்ட் போல நினைச்சாங்க. ஆனா அடுத்த கட்டத்துல தான் ட்விஸ்ட். திடீர்னு நடிகர்கள் எல்லாருமே தப்பான விடையை ஒரே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம பார்ட்டிசிபென்ட் பேச வேண்டிய நேரம் வந்துச்சு. மத்தவங்க எல்லாரும் சொல்றது தப்புன்னு. ஆனாலும் எல்லாரும் ஒன்னா தப்பா சொல்றத பார்த்து பார்ட்டிசிபென்ட் என்ன முடிவு பண்ணுவாரு? பெரும்பாலான பார்ட்டிசிபென்ட் தனக்கு சரியான விட தெரிஞ்சிருந்துமே அந்த கூட்டத்துக்கு பயந்து தவறான விடையை சொன்னாங்க. இதோட அர்த்தம் என்னன்னா 32% பேர் கூட்டத்தோட சேர்ந்து தப்பான விடையை சொன்னாங்க. 72% பேர் குறைஞ்சது ஒரு முறையாவது கூட்டத்துக்கு இணங்கி தப்பான விடையை சொல்லி இருக்காங்க. எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சதும் ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டப்ப தப்பா சொன்னா எல்லாரும் கேலி பண்ணுவாங்களோன்னு பயந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குரூப்ல ஒருத்தன் தனியா தெரியாம இருக்க அவன் நினைக்கிற உண்மையை கூட மாத்தி சொல்றதுக்கு அவன் தயாரா இருக்கான்னு.